ஒரு குகை அமைப்பில் பயங்கரமான குகை ஒன்று இருக்குது பாருங்கள். பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. ஒரு வக்கு தொட்டி மாதிரி ஒன்று கட்டிக்காங்க. வெல்கம் பேக் டு SNB vlog. இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கள்ளியங்காட்டில் வந்து சங்கிலிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை ஒன்றுக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த கோட்டை வந்து என்னென்ன மாதிரி கட்டியிருக்கிறாங்க, என்னென்ன சிறப்பம்சங்கள் அந்த கோட்டையில் இருக்குன்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எங்களோட சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பெரிய நுழைவாயிலாக இருக்குது. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. இது வந்து இப்போ ஒரு தனியாட்ட காணியில் கட்டினாண்டபடியாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்காமண்டு பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க. இதெல்லாம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸ்ரீமதி அம்பலவாணர் சீனிவாசக தமனையப்ளே ஸ்ரீஓ சிவபிரவாச இதோன்னு எழுதியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் முழங்கு இல்லாமல் இருக்குது. தூணுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிதைவடைஞ்சிட்டு ஆனால் டச்சப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான கல்லாம் கட்டியிருக்கிறாங்க. உருவக்கல் மாதிரி இருக்குது இந்த கல்லுகள். உள்ளவே பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ள ஒரு திகிலூட்டுற ஒரு இடமாகத்தான் இருக்குது. இப்படி ஒரு வட்ட வடிவில் ஒரு சேப் ஒன்று விட்டுருக்குறாங்க. இந்த மரத்தில் வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்க. எப்படி அந்த டிசைன் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. வித்தியாசமான அமைப்பு முறையில் இருக்குது. இதில் எதுவும் கடவுள் படம் அப்படி சாமி படம் இதை வச்சு கும்பிட்டுருக்கு, சிலைகள் வச்சு கும்பிட்ட மாதிரி ஒரு அடையாளங்கள் இருக்குது. எல்லாம் ஒரு வித்தியாசமான குகை அமைப்பு அப்படி தான் இருக்குது. இதுக்குள்ள கிணறு ஒன்று இருக்குது பாருங்கள். கிணறு ஒன்று இருக்குது. இதுக்குள்ளேயே கிணறை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த கல்லுகளை பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு ஷேப்பில்.
இல்லை படிக்கட்டும் வச்சுருக்காங்க. மேலே மேலே எல்லாம் மேலே ஏதோ வச்சுருக்காங்க. இப்போ எல்லாம் கலட்டிட்டாங்க உங்களுக்கு. வித்தியாசமான அமைப்பில் இருக்குது இந்த பில்டிங். இந்த கோட்டையின் முன் அமைப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் இந்த கிணத்துக்கு உள்வளம் தான் கிணறு இருக்குது. கிணத்துக்கு பக்கத்துலேயே ஒரு வட்ட வடிவான ஒரு இதொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. வக்கு தொட்டி மாதிரி. வக்கு தொட்டின்னு தான் நினைக்கிறேன். வித்தியாசமான மணல்கள், வித்தியாசமான கல்லுகளை வச்சு கட்டியிருக்கிறாங்க. இந்த பில்டிங்கில் வந்து இன்னொரு அமைப்பு வந்து இன்னொரு இடத்துல இருக்குது. அதையும் தொடர்ந்து வீடியோவில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போய் பாருங்க. இதை வந்து சங்கிலி மன்னன் சிலை வச்சுருக்காங்க. யாழ்ப்பாணம் மாநகராட்சி மன்றத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு நட்டப்பெற்ற அரசன் சங்கிலியன் உருவ சிலை 23/12/24 திரை நீக்கம் செய்யப்பட்டது. சிறை மீண்டும் ரத்து செய்யப்பட்டது. நல்லூரை தலைநகராக கொண்ட யாழ்ப்பாண ராஜ்யத்தின் இறுதி மன்னனாக 2ஆம் சங்கிலிய மன்னனின் சிலையானது யாழ்ப்பாண இராச்சிய காலத்தில் நினைவூட்டப்படுகிறது. மரபுரிமை சின்னங்களில் முக்கியத்துவமாக காணப்படுகின்ற கிபி 1460 செண்பக பெருமாளுடைய ஆட்சி நிறைவுக்கு வந்ததை அடுத்து ஆரிய சக்கரவர்த்தியினால் யாழ்ப்பாண இராச்சியம் ஆளப்பட்டது. அதன் பின்னர் உள்ளூர் மன்னர்களின் ஆட்சி நடைபெற்றது. அவர்கள் 1ஆம் சங்கிலிய மற்றும் 2ஆம் சங்கிலிய மன்னர்கள் முக்கியமானவர்கள். இவர்களில் முதலாம் சங்கிலிய மன்னனுடைய ஆட்சி காலம் நீண்டதும் கிபி 1519-1561 போற்றுதற்குரியதுமாகும். மேலும் யாழ்ப்பாணம் இராச்சியத்தின் வரலாற்றில் 2ஆம் சங்கிலிய மன்னன் பெருமளவில் நினைவில் கூறப்படுகின்றது. கிபி 1619 யாழ்ப்பாணத்தினை கடல் மற்றும் தரை மூலம் ஆக்கிரமித்த தமிழ் இராச்சியத்தின் படைகளை தோற்கடித்து போர்த்துக்கேய படைகளை 2ஆம் சங்கிலிய மன்னன் கைது செய்தவுடன் அவரை அரச பதவியிலிருந்து நீக்கினர். 2ஆம் சங்கிலிய மன்னனுடைய இறுதி நாட்களும் அவரது மறைவு பற்றியும் தகவல் வரலாற்றில் தெளிவின்றி காணப்படுகின்றது. இது வந்து கோட்டையின் இன்னொரு பகுதி தான். குகை செய்ப்பிலாம் இருக்குது. ஒரு பங்கர் மாதிரி தான் இதை அமைச்சிருக்காங்க. கீழ் அமைப்பு இப்படித்தான் இருக்குது. சிதைவடைஞ்சிட்டு அரவாசி. ஓகே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதை பற்றின தகவல், இந்த கோட்டையை பற்றின தகவல் யாரும் தெரிஞ்சதுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.